இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து யாராவது நம்மளை அவமானப்படுத்துனாங்கன்னா கண்டிப்பாக அது யார் வீடாக இருந்தாலுமே நம்ம போகக்கூடாது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். அவங்க அவமானப்படுத்தினவங்களே நம்மளை வந்து தப்பாக உணர்ந்து நம்மளை கூப்பிடணும். அதனால் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எமோஷ்னலாக நம்ம வந்து சென்டிமெண்ட்டுக்காண்டி நம்ம உடனே நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா நிறைய அவமானங்களை இன்னும் பல அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். அதனால என்னை பற்றி உள்ள இதுதான் நான் வந்து இது உண்மையாக நடந்த சம்பவம். அதாவது எனக்கு நடந்தது. அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிடுதேன். இதில் உங்கள் கருத்து என்னன்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சது தப்புனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இப்போ நீங்கள் தான் நீதிபதி, மக்கள் தான் நீதிபதி. ஏன்னா எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மாவே வந்து நீ தான் தப்பு செஞ்சேன்னு என்னைய வந்து தப்பு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக கவனமாக கேட்டுக்கிடுங்க. இது என்ன யார் மேலே தப்புன்னு பார்த்துக்கோங்க. எப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கும் என் தம்பிக்கும் ஆகாது. ஆனால் வந்து எப்படின்னா, சின்ன வயசில் நான் தான் பார்த்தேன். கொஞ்சம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் வாய் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்ன 1 வயசு 2 வயசு இல்லை, 7 வயசு நான் தான் கஷ்டப்பட்டு வீட்டில் இருந்து அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் அம்மா போயிடுவாங்க, விட்டுட்டு நான் தான் வந்து அவனை கவனமாக பார்த்துக்கிட்டேன். அப்புறமா இப்போ என்னென்னா, நான் வளர்ந்தாச்சுன்னா வளர்ந்த பிறகு நான் சொன்னால் அவன் வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் எனக்கு தான் தெரியும், அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவங்ககிட்ட அவ்வளோவா பேசுகிறதில்ல, பேச்சை விட்டுட்டேன். அப்புறமா 7 வயசு வித்தியாசம். அம்மா ஸ்தானத்துலேருந்து வளர்த்துருக்குறேன். சரி, நமக்கு இது சரியில்லைன்னு விட்டுட்டேன். அப்புறமா அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு தான் இது பண்ணுவான். வீட்டில் அப்புறம் எனக்கு மேரேஜ் முடித்து நான் வந்த பிறகுமே அவன் வந்து என்னை கண்டுக்க மாட்டான். வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை பண்ணுவான். அக்காவுக்கு தான் எல்லாம் கொடுக்குறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவான். அதனால் நான் அவங்ககிட்ட அவ்வளோவா பேசுகிறதில்ல. அப்புறமா அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜுக்கும் கூட நான் போகலை, பேசாமல் எங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கான், இல்லைன்னு சொல்லலை. அது வந்து எப்படின்னா, ஏதோ எனக்கு டெலிவரி டைம்லலாம் ஆள் இல்லை, என்ன பண்ணுறது, கடவுள் ஒரு வழியில் இப்படி வச்சாருன்னா, நமக்கு எனக்கு ஹஸ்பண்ட் இருந்துமே அவர் வரல. அந்த நேரத்தில் அவர் வெளியூரில் இருந்தார். அதனால் இங்கே வந்து யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு சொன்னதுனால சும்மா என் கூடலாம் துணைக்கு வந்து டெலிவரி டைமில் ஹாஸ்பிட்டல் நின்னோம். அது யாராக இருந்தாலுமே மனிதாபிமானத்தில் நிற்க தான் செய்வாங்க. ஆனாலும் நான் அதை பெருசாக தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆதரவுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு அப்படின்னு. சின்ன பையன்தான் இருந்தாலும் நானும் மன்னிச்சு விட்டுட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுதுன்னா, இவன் வந்து கல்யாணத்துக்கும் கூட நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் எப்படியோ வந்து வீடு தேடி வந்தான். சரி, நமக்கு இருக்கதே ஒரே தம்பி, அதுவும் லேட் ஆகிடுச்சு, 30 வயசு தாண்டிடுச்சு, நம்மளால் ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக போகாத. இதுக்கு முன்னாடி பால் காய்ச்சும் விழாக்கு போனோம். எங்கள் வீடு தான். ஆனால் அது இப்போ